Hello guys, welcome to another video. Welcome to Soji's Life. எஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது வீடியோ, ஒரு புது ட்ரை எங்கள் சேனலில். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சேனலில் என்ன நடந்தது, இவ்வளோ நாள் என்ன கேப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ இட்ஸ் மோர் ஆஃப் அ டெக் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். டெக் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு நிறைய பேர்த்த பிடிக்கும். ஸோ அவங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. ஷசாம் ப்ரோ இருக்கார் கேரளாவில், அண்ட் இங்கே வந்து டெக் பாஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க தமிழில். ஸோ இவங்க வீடியோஸ் எல்லாமே நிறையா டெக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். அண்ட் இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் லைஃப்லேயே இட்ஸ் ஒன் ஆஃப் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். என்னடா அப்படி பேசுகிற, என்ன தாண்டா வாங்கியிருக்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கைஸ், நாங்கள் ஒரு ஐபேட் வாங்கியிருக்கோம். அது வந்து இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினதுலேயே இல்லை வெரி எக்ஸ்பென்சிவ் திங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் 11 Gen A16 சிப் இருக்கிற வைஃபை மட்டும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஐபேட். ஸோ இது வந்து 512 GB வேரியன்ட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் இது மட்டுமே கிடையாது, அதே மாதிரி ஆப்பிள் பென் கிடையாது. இது வந்து ஸ்டைலஸ் பென். இது வந்து டிஜி ரூட் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு ஐபேட் பென்சில். ப்ளஸ் நல்ல கேஸ் வேணும் இல்லையா ஆப்வியஸாக. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு கேஸ் பீஜனில் வந்து ஒரு கேஸ் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ஒரு டெம்பர் கிளாஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 பொருள். இவ்வளோ பெருசாக பல்காக நாங்கள் ஒரு ஆன்லைன் ஆர்டர் வந்து போட்டதே கிடையாது லைஃப் டைமில், ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது என்னடா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? எஸ் கைஸ், அண்ட் இது அன்பாக்ஸ் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பிரிக்கலாமா? ஸோ ஆஹா, என்ன ஒரு சுகம்! அடடா, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது. இது வர மாட்டேங்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேஸ். என் மூஞ்சில் ஓவர் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐபேட் ஓப்பன் பண்ணுற ஒரு சந்தோஷம். அண்ட் எஸ் கேஸ், அண்ட் பார்த்துட்டோம். அண்ட் என்ன கலர் தெரியுமா நாங்கள் வாங்கியிருக்கோம் கைஸ்? அது உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். நாங்கள் வாங்கியிருக்கிறது இட்ஸ் எல்லோ கலர் வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னே தெரியாமல் அந்த புக்கும் பேப்பரும் ப்ளஸ் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது குவைட் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஐபேடுக்கு வந்துட்டு கேபிள் ப்ளஸ் சார்ஜ் பிரிக் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன் இதை வந்து ஐஃபோனுக்குமே பண்ணலாமே, ஏன்னா அங்கே வந்து வெறும் சார்ஜர் தான் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து ஈவன் சாம்சங் எல்லாருமே அது பண்ணுறாங்க. ஸோ எஸ் கேஸ், அஃபிஷியலி ஐபேட் 11. ஸோ இதை நாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஆஹா கைஸ், சரியான எல்லோவாக இருக்குது கைஸ். செம்ம டார்க் எல்லோ இல்லை, இது வந்து நாங்கள் அமேசானில் பார்த்த மாதிரி இல்லை, இது பயங்கர எல்லோவிஷாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எஸ் ஐயோ பேப்பர் வந்துச்சு. பாருங்கள் கைஸ், ஓ மை காட், செம்மையாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. அண்ட் ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆகலை. மேபி இதுக்கு முன்னாடி நான் டேப் யூஸ் பண்ணாதனால என்னன்னு தெரில, ரொம்ப வெயிட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. நார்மலாக தான் இருக்குது. எஸ், ஸோ ஆன் பண்ணலாங்களா இதோட பட்டன்? ஸோ ஆன் பண்ணலாம் கைஸ். நானும் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது. எஸ், ஆன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இது ஏதோ வேறு பாஷையில் இருக்குது. ஹலோ வந்துச்சு. இது ஏதோ மெர்ஹபா, 1 sec, ஹலோ வருமே. எஸ், ஹலோ.
அண்ட் அஃபிஷியலி நம்மளோட ஐபேடை வந்து இன்னாகிரேட் பண்ணியாச்சு. அண்ட் கைஸ் லுக் அட் த கலர் கைஸ், கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, சரியாக இருக்குது கலர். அண்ட் இந்த ஆப்பிள் லோகோ பாருங்கள். எஸ். அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அகெயின் டு சோஜிஸ் லைஃப். அண்ட் எஸ் நேற்று வந்து நம்ம வந்து இந்த ஐபேட் 11 நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு சில காரணத்தால் வந்து என்னாச்சுன்னா ஆன் ஆகல கைஸ். ஆமாம், அது சுத்தமாக ஆக்சுவலாக எப்பயுமே இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணால் ஒரு 30-40% சார்ஜ் இருக்கும். இதுக்கு என்னன்னு தெரில, நேற்று சுத்தமாக சார்ஜ் இல்லை. அப்போ சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் திரும்பி கான்ஃபிகர்லாம் பண்ணி, பெருசாக கான்ஃபிகரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஆப்பிள் ஐடிலாம் போட்டு ஓரளவு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஃபீல். ஒரு 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 புது ஐபேட் வாங்கும்போது அது இப்போ யூஸ் பண்ண ஃபீல் எப்படி இருக்குன்ற விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் பெருசாக இதில் என்ன மாதிரியான டெக் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற விஷயம் இல்லை. பட் இதில் நான் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து ரிவ்யூ பார்த்து வாங்கினோ அதுதான் நான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எஸ், ஐபேட் 11 சோஃபார் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட்டை பற்றி தான் நான் பேசணும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 466 கிராம் வருது, ஒரு 1/2 கிலோ கைஸ். ஆனால் எனக்கு அந்த 1/2 kgன்ற ஃபீல் பெருசாக எனக்கு இல்லை. ஸோ இதே நீங்கள் செல்லுலார் ப்ளஸ் ஒய்ஃபை நீங்கள் போனீங்க அப்படின்னா அது க்ளோஸ் டு ஒரு 480-490 கிராம்ஸ் வருது. ஸோ பட் இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்ட் இது கொடுத்துருக்கறனால ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஐஃபோன் டிஸ்பிளே தெரியும், வெரி எக்ஸ்பென்சிவ். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன் கார்டு போகிறது தான் ரொம்ப பெஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஆர்டர் போட்ட ஸ்க்ரீன் கார்டு வந்து இதுக்கு சூட் ஆகலை, என்னால் நைட் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ நான் வேறு ஏதாவது பார்த்து வாங்கணும் கைஸ். ஆனால் அது எப்படி இருக்குன்ற வீடியோ கூட நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் இதுக்கான இதுக்கான ப்ரொடெக்ஷன் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீஜனில் வாங்கியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்பீஜன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு நல்ல பிராண்டாக இருக்குது. ஈவன் சாம்சங் ஃபோன்ஸாக இருக்கட்டும், எல்லா பிராண்ட் ஆஃப் ஃபோன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீஜன் நல்ல நல்ல கேஸ் கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டி. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேஸ் வாங்கி போட்டோம். அண்ட் இது எப்படி இருக்குன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஆப்பிள் ஐடி இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். பட் எனக்கு நான் வாங்கின பென் இருக்குது பார்த்தீங்களா, டிஜி ரூட். ஸோ இந்த டிஜி ரூட் பென்னா இல்லை இந்த பென்னோட இஷ்யூவா இல்லை ஆப்பிள் பென் வாங்கினாலும் இதே இஷ்யூவான்ற விஷயம் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பென் ப்ளூடூத் கனெக்டர் கிடையாது. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் பென் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, என்ன வார்த்தை போடுறதுன்னு தெரில. இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ரீசெண்ட் ஆப்ஸ் எதுவுமே இதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு நான் கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஸ்டோர் போயிட்டு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் பென் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து இங்கே ஸ்கிரிபிள் தான் ஆகுது, எனக்கு கீபேட் வர மாட்டேங்குது. ஸோ நான் அதுக்கு அகெயின் நான் வந்து என்னோடய ஃபிங்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஆப்பிள் பென்னில் வந்துட்டு இந்த விஷயம் வருமா, இல்லை வந்துட்டு மற்ற வெண்டார்கிட்ட வாங்கினா இந்த மாதிரி இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம் இல்லையா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுலேருந்து நான் கற்றுக்குறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 4 கலரில் இந்த ஐபேட் அவைலபிளாக இருக்குது. சில்வர், பிங்க், எல்லோ அண்ட் ஒன் மோர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ. ஸோ 4 கலர் இருக்குது. அண்ட் நாங்கள் வாங்கியது பார்த்தீங்கன்னா எல்லோ. ஆக்சுவலாக இது பார்க்கவே எங்களுக்கு ஒரு எல்லோ மாதிரியே தெரியல. இது ஒரு டூவல் கலர், ஒரு கோல்ட் வித் எல்லோ அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்கள், சரிங்களா? அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 13லேருந்து எல்லா ஃபோனுக்குமே 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 500 nits ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வெயிலில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிரைட்டாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஐபேடில் ஏன் 60 ஹெர்ட்ஸ், அது முக்கியமாக ஐபேட் 11ல் ஏன் 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா ஐபேட் ஏர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐபேட் 11க்கு 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட் ஹவர் வந்து 29 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ
பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒன் டேல என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் லேட்டராக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக நான் அந்த மாதிரி ஏதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் சோஃபார் நைட்டு போட்ட சார்ஜ் 100 ஏற்றினேன். நான் காலைல ஒரு 4 hours நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 13% தான் இப்போதைக்கு கம்மியாயிருக்கு. ஸோ யூஸ் அதிகமாக எப்படின்னு தெரில. ஸோ ஆப்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப் டு 9 hours நம்ம வந்து சர்ஃபிங்கில் இருந்தோம், ஐ மீன் நார்மல் வெப்சைட்ஸ் அண்ட் சர்ஃபிங் இருந்துச்சுன்னா அப் டு 9 hours வரைக்கும் இந்த பேட்டரி தாங்கும் அப்படின்ற விஷயம் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் இதோட 11-inch டிஸ்பிளே ஆக்சுவலாக வீடியோஸ் அண்ட் பார்க்கும்போது நிஜமாக கைஸ் நான் வாங்கினதே அதுக்காக தான். அது மூவிஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதோட சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நான் ஒரு சவுண்டு கூட கேட்டேன். ஸோ இதுதான் சவுண்ட். அண்ட் நல்ல ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். நல்லா தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக இதை ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈவன் மோர் இது ஃபீல் நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக ஐபேட் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான மேஜர் ரீசன் அந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஐபேட் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணும்போது இந்த ஏர்பாட் கனெக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஐபேடில் கனெக்ட் ஆகணுமா இல்லை ஐஃபோனில் கனெக்ட் ஆகணுமா இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மேஜராக அந்த மாதிரி விஷயம்தான். அண்ட் நான் பெரிய ஆப்பிள் ஃபேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் எஸ் அந்த ஈகோ சிஸ்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நான் வாங்கியிருக்கிறது வைஃபை தான், காலிங் கிடையாது. ஸோ நான் என்னோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லைக் நோட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடிட்டிங் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஃபைனல் கட் ப்ரோ ரொம்ப ஃப்ரீயாக வித்தவுட் லேக் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். நான் வாங்கினதுக்கான மேஜர் ரீசன் எடிட்டிங் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஃபைனல் கட் ப்ரோ எப்படி ஒர்க் ஆகுன்ற விஷயம் இல்லை, பட் பார்த்த வரைக்கும் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இட்ஸ் ரியலி குட் அப்படின்னு நான் சொல்கிறேன். சார்ஜிங் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஐ மீன் ஐஃபோன் அண்ட் ஆப்பிளில் எல்லாமே காமனாக பார்க்குற விஷயம் தான். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, ஏன்னா வெறும் 20 watt சார்ஜர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்குது ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யாராவது இந்த ஐபேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஃப்ளாஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணின்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். மேபி அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நான் திடீர்னு அந்த இஷ்யூ வந்துச்சு நான் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த வீடியோவில் நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுன்ற விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பேன். அண்ட் கண்டினியூஸாக வீடியோ போகிறதுக்காண்டி நாங்கள் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ see you on next video. Until then.